வேதத்திலே நமக்கு இரண்டு வகையான மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு வகையினர் எப்படின்னா, அவங்களுடைய ஜீவிதம் நமக்கு படிப்பினையாக இருக்கும். அவர்களைப் போல வாழலாம், அவர்களை பின்பற்றலாம் என்கிற நல்ல படிப்பினையை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜீவியமாக இருக்கும். மற்றொரு வகை அது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இருக்கும். ஸோ ஒரு வகையினரின் ஜீவியம் எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக காணப்படுகிறது. மற்றொரு வகையினரினுடைய ஜீவியம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி காணப்படுகிறது. வேதத்தில் ரெண்டையுமே ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஒன்று லேர்னிங், மற்றொன்று வார்னிங். ஒன்று நாம் பார்த்து கற்றுக்கொள்வதற்கு, மற்றொன்று நாம் எச்சரிப்பாக நடந்து கொள்ளும்படி. இதே போல தான் இன்றைக்கு சபையிலும் கூட இந்த நிலைமை தான். ரெண்டு வகையான கூட்டம் உண்டு. ஒன்று அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக காணப்படுகிறது. மற்றவர்களுடைய ஜீவியம், இன்னொரு வகையான கூட்டத்தினுடைய ஜீவியம் அது எச்சரிப்பு உண்டாகும்படி காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தனிப்பட்ட விதத்தில் நமக்கு தெரியும். அதனால் ஒருவேளை நம்முடைய ஜீவியம் முன்மாதிரியாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கும்னா நமக்கே தெரியும். சரி செய்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ அப்படி இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு ராஜா, அந்த ராஜாவின் பெயர் எதிதியா. எதிதியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யார் அந்த எதிதியா? சாலமோனுக்கு இன்னொரு பெயர் தான் எதிதியா. 2 சாமுவேலில் நீங்கள் வாசிக்க முடியும். சாலமோன் ராஜாவினுடைய இன்னொரு பெயர், அவருக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வைத்த பெயர் எதிதியா. எல்லாரும் சொல்லுவோம், என்ன பேர்? எதிதியா. அந்த சாலமோன் ராஜாவை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்களோடு ராஜாவை குறித்து, அந்த மனிதனுடைய ஜீவியத்தை குறித்து, இந்த காரியங்களை ஏற்கனவே நம்ம பார்த்தாலும் இந்த நாளில் மீண்டுமாய் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அவருடைய ஜீவியம் எப்படி ஆரம்பித்தது என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தின் நடுப்பகுதியில் பாருங்க. அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். எதிதியா என்று பெயரிட்டான். சரி, சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது என்றால், நம்ம வாசித்தோம், கர்த்தர் அவனிடத்தில் அன்பாயிருந்தார் என்று. ஆனால் அவனுடைய ஜீவியம் எப்படி முடிந்தது என்றால், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஸோ அப்போ சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது? அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார் என்று ஆரம்பித்தது. அவனுடைய ஜீவியம் முடியும் போது கர்த்தர் சாலமோன் மேல் கோபமானார் என்று முடிந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ சாலமோனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். கர்த்தர் அவனிடத்தில் அன்பாய் இருந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஆரம்பம் இருந்தது. ஆனால் அந்த ஜீவியத்தினுடைய முடிவு, அந்த மனிதனுடைய ஜீவியத்தின் முடிவு, கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இந்த வசனம் 2ஐயும் சேர்த்து பாருங்க. கர்த்தர் அன்பாயிருந்தார், கர்த்தர் கோபம் ஆனார். அன்பாயிருந்தார், கோபமானார். எதை போதிக்குது நமக்கு?
இந்த வார்த்தை 2 வசனமும் வார்த்தைகளை எதை நமக்கு உணர்த்துது? நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கண்டிப்புள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர்? கண்டிப்பானவர். கண்டிப்பானவர். இதைத்தான் நான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு அடிக்கடி சொன்ன ஒரு காரியம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. God is kind but he is not soft. ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்திலே அவர் கண்டிப்பானவர். தயையுள்ளவர், அதே வேளையிலே அவர் கண்டிப்பு உள்ளவர். இதை நீங்கள் ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் இந்த 2 வார்த்தையுமே நம்ம பார்க்க முடியும். ரோமர் 11:22வது வசனத்தை பாருங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தயவையும் அவருடைய அன்பையும் பார். இந்த ஆண்டவருடைய குணாதிசயம், அவர் அன்புள்ளவர், அதே நேரத்திலே அவர் கண்டிப்பானவர். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். யூதா 1வது அதிகாரம் 22வது வசனம். யூதா புதிய ஏற்பாடு கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. போதும். தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர். ரோமர் 11:22 நம்ம வாசிச்சோம். அந்த தயவிலே அல்லது தேவனுடைய தயவிலே நிலைத்திருப்பாயானால். யூதா 1வது அதிகாரம் அந்த 21வது வசனத்தில் வாசிச்சோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. அப்போ நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்ம மேல பாராட்டின அந்த அன்புல நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுல நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியம் காணப்படணுமே ஒழிய நம்ம வெட்டப்பட்டு எரிந்து போடப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய தயவுல நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இங்கு வாசித்தோம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. ஆங்கில வேதாகமம் ரொம்ப அழகாக இருக்குது. தேவ அன்பு உங்களை வந்து அடையத்தக்க அந்த எல்லைக்குள் உங்களுடைய ஜீவியம் காணப்படட்டும் என்று. அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை. அவனிடத்தில் தேவன் அன்பாக இருந்தாலும் அவனுடைய ஜீவியம் இறுதியிலே அன்பாக இருந்தார் என்று முடியவில்லை. மாறாக தேவன் அவனிடத்தில் கோபமானார் என்று முடியக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஜீவியம் நிறைவு பெற்றது. நம்முடைய ஜீவியம் அப்படி காணப்பட்டு விடக்கூடாது. இறுதி வரை நம்ம என்ன செய்யணும்னா அந்த தயவில் காத்துக்கொள்ளணும். அந்த தயவில் நிலைத்திருக்கிறவர்களாய் நம்முடைய ஓட்டத்தை கவனமாய் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சாலமோன் இந்த விஷயத்தில் தவறி போனார். அந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். சாலமோன் எங்கே எப்படி தவறினார் அப்படின்னு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 3ஐயும் முதல்ல நான் சொல்லிடுறேன். அந்த மனிதன் சாலமோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சாலமோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 2வது, சாலமோன் கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினவர். சாலமோன் கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினவர். 3வது,
கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்தவர். கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்தவர். 3 காரியம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினவன், கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்தவன். ஒவ்வொன்றா நான் சுருக்கமாக சொல்லி நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிற வசனங்களை என் கூட வேகமாக நீங்கள் திருப்பி வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது 2 காரியத்தினால் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டான். வாசிங்க 3வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12-13வது வசனங்களை நம்ம வாசிப்போம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென். சோ 2 காரியத்துல கர்த்தர் இந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஒன்று ஞானம், மற்றொன்று ஐஸ்வர்யம் மற்றும் மகிமை. 2 காரியம். 2 காரியங்கள்லையும் ஆண்டவர் இந்த மனிதனை ஆசீர்வதித்தார். முதல்ல ஞானம். எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு அங்கேயே சொல்லி வாசிக்கிறோம். உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஞானத்தில் சாலமோனுக்கு சரியான மனிதன் அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் கிடையாது, இருக்க போவதில்லை. அப்படின்னா இதுக்கப்புறம் எழும்புவதில்லைன்னா உனக்கு பின்னாடி இதை போல உன்னை போல ஒரு மனுஷன் இருக்க போவதில்லை. ஸோ உனக்கு முன்னாடியும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்ததில்லை, உனக்கு பின்னாடியும் உன்னை போல ஒரு ஞானமுள்ள மனுஷன் இருக்க போவதும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சாலமோனை ஞானத்தினாலும் உணர்வுள்ள இருதயத்தினாலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஞானம் இன்னும் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. 23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சகல ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களை காட்டிலும் அவன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் அந்த மனிதன் சிறந்தவனாயிருந்தான். அப்படி ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்தார். ஸோ ஐஸ்வர்யம், ஞானம் எப்படியா இருந்தது அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2லையுமே ஆண்டவர் என்னெல்லாம் அவனை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 29வது வசனம், 4வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. அதிலே 1 ராஜாக்கள் 4:29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். ஞானம், புத்தி, மனோ விருத்தி. சொல்லுங்க, ஞானம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஞானம், புத்தி, மனோவிருத்தி. மனோவிருத்தினா என்னது? லார்ஜ்னஸ் ஆஃப் ஹார்ட். நல்ல நிறைய புரிந்து கொள்ளுகிற காரியம். எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாருன்னா கடற்கரை மணலத்தனையான அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கடற்கரை மணலத்தனையான அளவுன்னா கற்பனைக்கு அடங்காத அளவு, கற்பனைக்குள்ளேயே அடங்காத அளவு. ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மனோவிருத்தி, விசாலமான விளங்கி கொள்ளும் ஆற்றல், அதை
அதை என்ன செய்ய முடியாதுன்னா கற்பனைக்குள்ளேயே அடங்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை கவனிங்க, மிகுதியான ஞானம், மிகுதியான ஞானம், எக்ஸீடிங்லி கிரேட். அப்படி ஆண்டவர் மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். 30வது வசனத்தை வாசிங்க, அதுலேயே 30. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சாலமோனின் ஞானம், மேலே வாசிச்சோம் மிகுதியான ஞானம். 30ல் என்ன வாசிக்கிறோம்? சிறந்ததாயிருந்தது, சிறந்ததாயிருந்தது, சர்பாஸ்ட் அல்லது எக்ஸல்டு. மற்ற எல்லாருடைய ஞானத்தை காட்டிலும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் சிறந்ததாக இருந்தது. சத்தமாக சொல்லுங்க, எப்படி இருந்தது? அதே போல் அடுத்த வசனத்தை பாருங்க, 31ல் மற்ற அவன் ஆகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. மற்ற எல்லா மனுஷரிலும் அவன் எப்படி இருந்தானோ? ஞானவானாய். ஒரே ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை செஞ்சதுனால ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்த விதம். ஆமென். மிகுதியான ஞானம், கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி, சிறந்த ஞானம், மற்ற எல்லா மனுஷரை காட்டிலும் நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லைங்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவரே, மாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவரே, மாற்றங்கள். நம்ம கேட்கும்போது ஏதோ இந்தா அப்படின்னு பிச்சை போடுற மாதிரி அல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்தவைகளை தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, காவல்கள் மாறதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. எல்லாரும் சேர்ந்து தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. இங்க பாட்டு கச்சேரி நடக்கல, 2 பேர் பாடுறத மற்றவங்க ரசிக்கிற கச்சேரி இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கிறோம். ஆமென். அதனால் நான் ஆரம்பிச்சு வச்சுருவோம், உங்கள் சத்தம் கேட்கணும், நம்ம குறைச்சிக்கலாம். சரியா? ரெடி? வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வாக்கு தந்தவர் சிறந்ததை ஏமாற்றங்கள். நல்ல ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்தும். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஏனோ தானோன்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துகிறவர் அல்ல, அவர் சிறந்தவைகளையே தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். சிறந்த ஞானம், மிகுதியான ஞானம்,
எக்ஸீடிங்லி கிரேட், சர்பாஸ்ட், எக்ஸல்டு, மற்ற எல்லாருடைய ஞானத்தை காட்டிலும் சிறந்த ஞானத்தை கர்த்தர் தந்தார். இதை வேதத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே கடந்த 2 வாரங்களை சொன்ன வசனம், ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை கேள்விப்பட்டு, இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு, கேள்விப்பட்டார்கள், கண்டு கொண்டார்கள். மற்றவங்களும் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஈராம் ராஜா, அவன் கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரித்தான்னா, அதே 4வது அதிகாரத்தில் நடுப்பகுதியில் பாருங்க, அந்த ஏராளம் 5வது அதிகாரம் 7வது வசனம், 1 ராஜாக்கள் 5:7, தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி. ஈராம் ராஜாவும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். நல்ல ஒரு ஞானமுள்ள ராஜாவை மகனை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி நம்மளை குறிச்செல்லாம் சொல்லணும். ஆமேன். சரி, நல்ல ஞானமுள்ள குமாரனை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லப்படணும். அதே போல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சேபா நாட்டு ராஜஸ்திரீ, அதிகமாக அரேபியா தேசம் அல்லது எத்தியோப்பிய தேசமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த தேசத்திலிருந்து இந்த மனிதனுக்கு தேவன் கொடுத்த இந்த ஞானத்தை கேட்பதற்காக, விடுகதைகளை சொல்லி அவனை சோதிப்பதற்காகவே அந்த நாட்டினுடைய குயின் மகாராணி என்ன செஞ்சாங்க, எருசலேமுக்கு சாலமோனை பார்க்க வந்து, பார்த்தது என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரம்மை கொண்டாள் அப்படின்ட்டு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, வேலைக்காரங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, பந்தி பரிமாறவங்க போட்டிருந்த யூனிஃபார்ம், அப்புறம் ராஜ அரண்மனை, அந்த நடை வாசல் எல்லாத்தையும் பார்த்து பிரம்மை கொண்டாள் அப்படின்னு இருக்குது. 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பெருமூச்சு விட்டாலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, 10வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா தேசத்தாரும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை பார்க்கும்படி முக தரிசனத்தை தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தார்னா அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சாலமோனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உதாரணம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து நம்முடைய ஜீவியம் அவருக்கு உகந்ததாக இருக்குமே. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்கு செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் இந்த மனிதனை ஆசீர்வதித்தார். மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள்லையும் இயேசுவினுடைய மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு உபயோகப்படுத்தின பழைய ஏற்பாட்டு நபர் யார் தெரியுமா? ஒரே நபர் தான். யாரு? சாலமோன். எதற்கு? ட்ரெஸ்ஸுக்கு. வேற யார் பேரும் யூஸ் பண்ணலை இயேசு. மலை பிரசங்கத்தில் வந்த ஒரே பேர் யார் பேர்? ஆமாம், பழைய ஏற்பாட்டு நபர்களில் ட்ரெஸ். சர்வ மகிமையிலையும் அவனை போல காட்டு புஷ்பங்கள் என்ன செய்யலை. காட்டு புஷ்பங்கள் ஆண்டவர் உடுத்தி வைத்த காரியத்துக்கு ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு. ஆனால் அப்படி சொல்லும்போது கூட யாரை சொல்கிறாருன்னா சாலமோன். அந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அதே போல் அடையாளத்தை கேட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவர் சாலமோனை தான் சொல்லி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை தந்தார், ஐஸ்வர்யத்தை தந்தார். அவனுடைய வாழ்க்கையில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை. வெள்ளி மதிக்கப்படவே இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக பணக்கார அல்லது செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தோம்னா எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். இல்லை, வெள்ளி
அப்படி சொல்லுவாங்க, செல்வ செழிப்பு மிக்க நல்ல ஒரு பெரிய அந்தஸ்துள்ள குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா அவங்கள குறித்து சொல்லுவாங்க, ஹீ இஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு அந்த குடும்பத்தினுடைய மேன்மையை சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க. வெள்ளி கரண்டியோடு பிறந்தார் அப்படின்ட்டு, வெள்ளி கரண்டியில் தான் சாப்பிட்டார். ஸோ நம்ம பத்திரமா வச்சுருப்போம்ல, வெள்ளி தட்டு, வெள்ளி கொடி, வெள்ளி கரண்டி பத்திரமா பீரோவில் இருக்கும். எங்கள் தாத்தா கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது. சாலமோன் நாட்களில் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே என்ன செய்யலை, எண்ணப்படலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனை எந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிச்சார் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவன் செஞ்சிருந்த சிம்மாசனமே யானை தந்தத்தினால, அந்த யானை தந்தத்தினால செஞ்ச அந்த சிம்மாசனத்தை கோல்டுனால் கவர் பண்ணார். அப்புறம் ஷீல்டு செஞ்சு வச்சுருந்தார், கேடகம் 300-200 கேடகம், பெரிய கேடகம் முழுவதும் பசும்பொன் தகட்டினால், பசும்பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் 200 சின்ன கேடகம், அதுவும் சாதாரண பொண்ணல்ல, பசும்பொன்னினால் செய்யப்பட்ட. ஆமாம், பயங்கரமான ஆசீர்வாதம். அந்த லீபனோன் வனம்ங்கிற அரண்மனையில் எல்லாமே பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான். அவன் பானம் பண்ணது எல்லாமே தங்கத்தினால. ஆண்டவர் அப்படியாய் சாலமோன் ஜீவியத்தை ஆசீர்வதித்திருந்தார். ஆமென். தங்கம்னு சொல்லும்போது உங்கள் கண்களெல்லாம் பெரிய ஏக்கம் தெரிகிறது. ஆமாம், சரி, ஆமாம், தங்கம்னா நமக்கு அவ்வளவு. அப்படி ஆசீர்வதிச்சார் அப்படி. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். சின்ன ஜபம்தான், எனக்கு ஞானமும் உணர்வையும் தாங்கங்கும்போது ஞானத்தையும் கொடுத்தார், உணர்வையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்து ஆசீர்வதித்தார். ஆமென். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சிறந்ததை தந்து ஆசீர்வதித்த நல்ல ஆண்டவர். மீண்டுமா, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. அல்லேலூயா. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சாலமோனுடைய ஜீவியம் எப்படி முடிந்தது, அதான் ரொம்ப முக்கியம். 11வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கருமையானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். உண்மைதான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்றால், கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாதவன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். மற்றவர்களை விட மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த போதிலும், சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த போதிலும் கர்த்தரை என்ன செய்யலை, பூரணமாய் பின்பற்றவில்லை. இந்த காலை வேளையில் எனக்கு அருமையானவர்களே, மற்றவங்களை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சபையில், இந்த பட்டணத்தில் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார். நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை தந்தார். மற்றவங்களை காட்டிலும் மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சாட்சி நல்லது தான், பெற்றிருக்கலாம். ஆனால் அவரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? பூரணமாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? சாலமோனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிஞ்சிச்சு. ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், ஆனால் அவர் என்ன செய்யலைன்னா முழுவதுமாக பின்பற்றலை. ஸோ இந்த காலை வேளையில் நான் சொல்லுவேன்,
கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்றதை காட்டிலும் கர்த்தரை நான் பூரணமாய் பின்பற்றுகிறவன் என்று சொல்லுகிற சாட்சி மேன்மையானது. சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை காட்டிலும் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிறவன் என்று சொல்லப்படுகிற சாட்சி மேன்மையானது, மேன்மையானது. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரு கணக்கு எடுத்தார் தெரியுமா? என்னைய எத்தனை பேரு உத்தமமா பின்பற்றாங்க அப்படின்னு கணக்கு எடுத்தார். என்னை எத்தனை பேரு உத்தமம். அவர் ஆசீர்வதித்தது 6 லட்சம் பேரையும் ஆசீர்வதிச்சார். 6 லட்சம் பேரையும் ஆசீர்வதித்தார். அந்த கணக்கெடுப்புல அவருக்கு மிஞ்சின காரியம் என்ன? 5,99,998 பேர் அவரை உத்தமமா பின்பற்றல. உத்தமமா பின்பற்றல. அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா 6 லட்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட 6 லட்சம் பேர்ல அவரை உத்தமமா பின்பற்றினது வெறும் 2 பேர் மாத்திரம்தான். 2 பேர் மாத்திரம்தான். ஒண்ணு கேட்கிறேன், கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய மத்தியில் அப்படி ஆண்டவர் கணக்கெடுப்பாரே ஆனால் நம்மள எத்தனை பேர் தேர்வோம்? 6 லட்சம் சாதாரண ஆட்கள் கிடையாது. செங்கடல் பிளந்ததை அனுபவிச்சவன், மன்னாவை ருசித்தவன், தண்ணீர் புறப்பட்டு வருகிறத பார்த்தவன், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தான். அப்படி தேவனால பூரணமா ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். அவங்கள ஆண்டவர் பார்க்கும்போது அங்க 2 பேர் மாத்திரம்தான் ஆண்டவரை உத்தமமா பின்பற்றுகிறவர்களா இருந்தாங்க, பூரணமாய் பின்பற்றுகிறவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மத்தியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை கணக்கெடுப்பாரே ஆனால் எத்தனை பேர் நம்மில் தேர்வோம்? ஒன்று தெரியுமான்னு சொல்லட்டுமா? வேதனையோடு சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்களாய் இல்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்கள் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத விட கர்த்தரை பூரணமாய் பின்பற்றுகிற திருக்கூட்டம் பெரிய காரியங்களை சாதிக்கும். ஆமென். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதீனமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதீனமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குருவை தொடர்கிற சீஷர்களாய் கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிற சாட்சியை விட அவரை பூரணமா நான் பின்பற்றுகிறவன்கிற சாட்சி மேலானது. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவரை பூரணமா பின்பற்ற அட்லீஸ்ட் விரும்புகிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தின் சாட்சி இப்படி முடிஞ்சிடக்கூடாது. என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் நான் இவனை ஆசீர்வதிச்சேன், ஆனா இவன் என்ன பூரணமா பின்பற்றல, பொல்லாப்பானதை செய்தான் என்று முடிந்து விடக்கூடாது. ஸோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவரை பூரணமாய் பின்பற்றுகிறவர்களாய் இல்லை. ஒரு சிலர் இருந்தாங்க. மகதலேனா மரியாள் இருந்தா, பர்திமே குருடன் இருந்தான், தூக்கி போட்டுட்டு போனான். ஆனால் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு சகோதரி உண்டு, வந்தாங்க, ஒரே வாரம்தான் வந்தாங்க,
வேதனைப்படுறேன், வேதனையோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஒரு வாரம் ஜெபம் பண்ணாங்க, பிள்ளையே இல்லை, எத்தனையோ ஆண்டு ஜெபிச்சாங்க, ஆண்டவர் அற்புதமாக பிள்ளையை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆளை காணும். இதே போல் எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க இந்த ஆண்டவரை விட்டுட்டு போனவங்க அதிகம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அவரை பூரணமாக பின்பற்றுகிறார்களா? அதுவும் மிக மிக குறைவு. ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமும், அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சிருவோம். 11:6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்னைய அவங்கள விட மேன்மையா வச்சிருக்கிறார், இவங்கள விட மேன்மையா வச்சிருக்கிறார்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறாரு. ஏய், உங்க அப்பா தாவீத மாதிரி இருக்கியா? அதான் அவருடைய ஸ்கேல். அவர் சில காட்லி மென்னை வச்சிருக்கிறாரு. அவங்கள போகிற நம்ம வாழ்க்கை இருக்கணும். மற்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் நல்லா இருந்தாலும் அவங்க அப்பா தாவீதை போல் கம்பேர் பண்ணும்போது அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ இங்கே பார்க்குறோம், பூரணமாய் பின்பற்றலை, பார்வைக்கு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான. அப்போ கர்த்தர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம், அவர் அருளுகிற ஞானம், பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யலைன்னா இந்த சாலமோனை காக்கவில்லை. கர்த்தர் தந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் தந்த ஞானமும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு சாலமோனை காக்கலை. God given wisdom is no longer safeguard against the sins of the flesh. மாம்சத்தின் பாவத்தை அல்லது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படிக்கு இந்த ஞானம் அவனை தடுக்கலை, ஆசீர்வாதம் தடுக்கலை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 20 ரூபா வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தண்டை நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் இல்லை, 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 20 ரூபா வந்துச்சுன்னா இங்கே நின்று நான் ஆண்டவரோடு கூட இன்னும் கிட்டி சேர்றவனாக இருக்கணும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆசீர்வாதம் தூரமாக்கி விடக்கூடாது, பாவம் செய்கிறதற்கு வாய்ப்புகளாய் மாற்றிவிடக்கூடாது. ஆசீர்வாதம் ஞானம் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுக்கவில்லை. தேவன் அருளின பலன் சிம்சோனுக்கு பாவம் செய்யாதபடிக்கு தடுக்க முடியவில்லை. கர்த்தர் அருளின வெளிப்பாடு பேதுரு வீழ்ச்சி அடையாமல் நிற்க முடியவில்லை. ஸோ கர்த்தர் நமக்கு ஞானத்தை தாராரா, ஆசீர்வாதத்தை தாராரா, வெளிப்பாடுகளை தாராரா? யாருக்குமே தராத வெளிப்பாடு எனக்கு தந்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லது தான். யாருக்குமே தராத பலனை தந்திருக்கிறாரா? நல்லது தான், சந்தோஷம். நான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதபடிக்கு அவைகள்லாம் நமக்கு பாதுகாப்பா இல்லை. அப்போ எது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதபடிக்கு நம்ம காக்க வல்லதுன்னா அவர் தந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, அவரோடுள்ள உறவே. அல்லேலூயா. ஜெபஜீவியம், ஜெபஜீவியம், அவரோடுள்ள உறவு, அதுதான் உங்களையும் என்னையும் பாவம் செய்யாதபடி தடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஸோ அந்த உறவு இங்கே குறைஞ்சி போனதுனால சாலமோனுடைய வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சி. ஸோ முதல்ல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாதவனாய் தன்னுடைய ஜீவியத்தை முடித்தான். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சாட்சி வராமல் இருக்கணும்னா தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துவோம். 2வது காரியம் நான் சொன்னேன், கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினவன். வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு எத்தனை வருடம் ஆனது? 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த ஒரு ஆலயத்தை அந்த மனுஷன் கட்டுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 13 வருடம் அவன் அரண்மனைகளை கட்டினான். ஸோ இந்த சாலமோன் முதல் ஆலயத்தை கட்டினவன் என்கிற ஒரு பெரிய மேன்மைக்கு உரியவன். இவனா இந்த காரியத்தை தெரிந்தெடுக்கல. இவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பேரையும் சொல்லிட்டாரு, அவன் என்னுடைய நாமத்துக்காக ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து தாவீதோடு கூட பேசி விடுகிறதை பார்க்கிறோம். பிறப்பதற்கு முன்பாக பேர் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர்களில் சாலமோனும் ஒருவன். நீங்கள் நாளாகமம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், சாலமோன் என்று ஆண்டவர் அவனோடு கூட தாவீதோடு கூட பேசுவார். ஸோ ஆண்டவரே இந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அது மாத்திரம் அல்ல, வேதத்தில் எழுதப்பட்ட ஜெபங்கள்
அதில் பார்த்தீங்கன்னா மிக நீளமான ஜெபம், லாங்கஸ்ட் ப்ரேயர் ரெக்கார்டட் இன் த பைபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஜெபம். அந்த ஆலய பிரதிஷ்டையில் அந்த மனுஷன் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவார், பெரிய ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்தை வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 8வது அதிகாரத்தை நம்ம அதில் பார்க்க முடியும். ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் அந்த ஆலய பிரதிஷ்டை மற்றும் ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் ஜெபம் முடித்து எழுந்தபோது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து பலிபீடத்தில் என்ன செய்ததுன்னா இருந்த பலிகளை சுட்டெரித்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. எல்லாரும் அதை பார்த்தாங்க. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு ஆலயத்தை மேகம் மூடிற்று. அப்படி தேவ மகிமை அந்த பிரதிஷ்டையின் வேளையிலே மகிமையை மூடினது. இப்படி தேவனுடைய மகிமையெல்லாம் பார்த்த ஒரு மனிதன், தேவனுக்காக அநேக காரியங்களை செய்த ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் எழுதினான், நீதிமொழிகள் எழுதினான், உன்னத பாட்டு, பிரசங்கி ஆகிய இத்தனை புஸ்தகங்களையும் எழுதினவன். ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்த ஒரு மனிதன். இது இவனா இல்லை, ஆண்டவரே இவனை தெரிந்தெடுத்தார். ஆமென். ஸோ கர்த்தருக்காக ஊழியம் செய்வது என்பது பாக்கியமானது. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? சத்தமே இல்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்வது பாக்கியமானது. உண்மையாவா? எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறோம்? இன்னைக்கு அது வந்து ரொம்ப சீப்பாக பார்க்கப்படுது, ரொம்ப ரொம்ப குறைவாக பார்க்கப்படுது. 1960, 70, 80களில் ஏற்பட்ட சைலண்ட் ரிவைவல், அமைதியான எழுப்புதல், அநேக தேவனுடைய ஊழியர்களை தமிழகத்திலே எழுப்பிவிட்டது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பினது? டாப்பர்ஸாக இருந்தவங்க. பாலிடெக்னிக்கில் இன்றைக்கும் அகஸ்டின் அண்ணன் பேர் சங்கர் நகர் இதில் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. நல்ல இங்கிலீஷ் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அழைத்த போது சம்பளத்தையும் வேலையும் விட்டுவிட்டு ஊழியத்திற்காக சென்றார்கள். ஸ்டான்லி அண்ணன் மெட்ராஸ் IIT பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட். அப்பமே சிடி ஸ்டட்டை பற்றி அவங்க படித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தியாகம் பண்ணுறதுக்குன்னு ஆண்டவருக்குன்னு என்ன இருக்குன்னு யோசித்தாங்க. ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த IITயில் படித்தது எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், வசதியானவங்க, வேலை செய்கிறவங்க. ஸோ இதில் முடிச்சுட்டு வந்த வேலை நிச்சயம். அப்படி அமெரிக்காவில் வேலை அண்ணனுக்கு காத்திருக்கு. அந்த சூழ்நிலையில் அவங்க செஞ்ச காரியம், எந்த வேலையும் வேண்டான்னு எழுதி கொடுக்கும்போது அவங்க ப்ரொஃபஸர் வந்து சொன்னாங்களாம், பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு எடுக்க பின்னாடி உன் வாழ்க்கையில் வருத்தப்படுவேன் அப்படின்னு. அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, அந்த முடிவை எடுத்ததுக்காக நான் வருத்தப்படலை, நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். மேஜர் பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவே, ஆயுள் முடியும் கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை பொறுமையும் காத்து ஆண்டவரை அடைவேன். ஆமென். பாக்கியமான சேவை. அவங்கெல்லாம் அப்படி கருதுனாங்க, அப்படி கருதுனாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போகிறோம், நல்லது தான். இந்த இருக்கிற நார்த் இந்தியாவுக்கு போய் ஃபீல்டு விசிட் கூட பண்ண நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டேங்க. டூருக்கு எங்கெல்லாமோ போகிறோம், பக்கத்தில் இருக்கிற வெளி தேசத்துலேருந்து இங்கே வராங்க. எதுக்கு? ஃபீல்டு விசிட் பண்ணுறதுக்கு, இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி எவ்வளவோ காரியங்கள் நம்ம டூரு, தப்பே கிடையாது, செலவழிங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம போய் பார்க்குறோம்? அதை கூட பார்க்க மாட்டேங்கிறோம். அவங்கெல்லாம் ஊழியத்தை மேன்மையாக கருதுனதுனால தங்களுடைய பூமிக்குரிய மேன்மையானவைகளை உதறி தள்ளிட்டு வந்தாங்க. எமில் ஜெபசிங் அண்ணன் நல்ல வேலையில் இருந்தார், கம்யூனிஸ்ட் போஸ்ட் கட்சியில் இருந்தாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது அப்போ அத்தனையும் உதறிட்டு வந்தாங்க. இந்த காலத்துலேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. வெஸ்லி அண்ணன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒர்க்கில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அழைப்பு வந்தபோது அத்தனையும் தள்ளிவிட்டு
முழு நேர ஊழியத்திற்கு வந்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்ல, டாக்டர் அசோக் குமார், அவங்கெல்லாம் கோல்டு மெடலிஸ்ட், நல்ல சர்ஜன். இங்கே வேலை பார்த்தாங்கன்னா எத்தனையோ லட்சங்கள் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படி அவங்க ஊழியம் செஞ்சாங்க. வேற யார்? நம்முடைய அப்பா ஆண்டவர் அழைத்த போது இன்னும் 2 வருஷம் அவங்க லீவ் போட்டு வேலை செஞ்சால் பென்ஷன் கிடைக்கும், அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் அத்தனையும் உதறிட்டு வேண்டான்னு சொல்லி இந்த ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக வந்தார்கள். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது போல ஒரு மேன்மையான பாக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஊழியத்தையாவது செய்கிறோமா? சபையில் இருக்கிற ஊழியத்தை செய்கிறதுக்காக முன்பாக நம்ம சாம் ஜபத்தில் அவருடைய சாட்சியெல்லாம் பாயை சுற்றி வைக்கிறது, செருப்பை அடுக்கி வைக்கிறது, அப்படி செஞ்சவங்க. இன்னைக்கு முடிஞ்சதும் வாலிபர்கள் கூட்டமாக நிற்க ஓடிடுறான். இருக்கிறதும் தெரிய மாட்டேங்கி, போகிறதும் தெரிய மாட்டேங்கி. பேரண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இருந்து செய்யுங்க. ஏஜில் நாங்கள் செஞ்சோம், ஏஜி சர்ச்சில் நாங்கள் செஞ்சோம். முடிஞ்சதும் பாயை சுற்றுறது, சேர் எடுத்து வைக்கிறது, இங்கே சபை ஆரம்பித்ததும் எல்லாம் செஞ்சோம். ஏன்? இந்த சபை சிறுசாக இருக்கும்போது இந்த ஆலயத்தை ரீகன் பெருக்கி இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த ஆலயம் சிறுசாக இருக்கும்போது ரீகன் எப்படி ஊந்து போவான்னு உங்களுக்கு தெரியும். விளக்கமாற வச்சு இந்த ஆலயத்தை திங்கக்கிழமை காலில் பெருக்கி இருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மேடையில் நிற்கிறதும் பேசுறதும் எத்தனையோ காரியங்கள் செஞ்சது பிறகு தான் இங்கே நிற்கிறோம். இன்னைக்கும் எனக்கு ஆசை பாயை சுற்றி வைக்கிறது தான். இவ்வளோ நேரம் நின்றுட்டு குனிய முடியாது. ஏன் அதை செய்கிறோம்? பெருமைக்கா? இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறதுனால. ஆமென். இன்னைக்கு எல்லாம் ஊழியன்னு சொன்னதும் மைக்கு வேணும், பாட்டு பாடணும், அது செய்யணும், இது செய்யணும். இல்லை, ஆரம்பம்லாம் அவங்களுடைய ஆரம்பம்லாம் சாதாரண ஆரம்பம், கஷ்டமான ஆரம்பம். அகஸ்டின் புஸ்தகம்லாம் படித்து பாருங்க. இங்கிலீஷ் கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தவங்க அங்கே போய் பீகாரில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எதுக்காக? ஆண்டவருக்காக. இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை மேன்மையாக என்றுமா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறத மேன்மையாக என்றுமா? இன்னைக்கு சபைக்கு வர்றதே நமக்கு பெருசாக தெரியுது. ஸோ அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸ்டான்லி அண்ணனுடைய வாழ்க்கையில் நானும் தியாகம் செய்யணும், சிடி ஸ்டட்டை போல் தியாகம் செய்யணும்னு சொல்லும்போது அமெரிக்காவில் இருந்து வந்த வேலை எல்லாத்தையும் உதறிட்டு எனக்கு வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க நேரம் என்ன செஞ்சாங்கன்னா ஊழியத்துக்கு வந்தாங்க. பைத்தியக்காரன்னாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க, நான் எதை குறித்து ரெக்ரெட் பண்ணலை, என் வாழ்க்கையில் எடுத்த முடிவை குறித்து நான் வருத்தமே படலை அப்படின்னு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது மேன்மையான காரியம். ஆமென். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஊழியம் செய்ய அர்ப்பணிப்பீங்களா? இப்போ ஒப்பு கொடுங்க. பின்னாட்களில் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இதே சபை கோயில்பட்டி பட்டணத்தில் தான் செல்வண்ணை பாட்டு பாடும்போது முன்னால் உட்காந்து ஆசையாக பார்ப்பேன். உண்மையாக சொல்கிறேன், அவங்க பாட்டு பாடுறதை பார்க்கும்போது ஆசையாக பார்ப்பேன். ஏஜி சர்ச்சில் இதை மாதிரி நானும் பாடணுமே, இதை மாதிரி செய்யணுமே அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். அப்படி உட்கார்ந்திருந்த நம்ம தான் ஆண்டவர் ஒரு சபையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவாமே. ஸோ ஊழியம் பாக்கியமானது. சாலமோன் ஆண்டவர் அப்படித்தான் தெரிந்தெடுத்து ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் தந்தார். ஆனால் ஆலயம் கட்டினான். நல்லது தான், ஆண்டவருக்காக செய்வது நல்லது தான். ஆனால் 11வது அதிகாரத்தில் நான் வசனங்களை சொல்லி அதில் உள்ள வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். 1வது வசனம், பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், கடைசி பகுதி பாருங்க, ஆசை வைத்தான். 2வது வசனத்தில் பாருங்க, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்தான். 3வது வசனம், அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவிப்போ. ஆலயத்தையும் அரண்மனையும் கட்டுவதற்கு 20 ஆண்டுகள் ஆச்சு. நல்லா கவனிங்க. இந்த 20 ஆண்டுகளில் ஒரு பக்கம் ஆலயம் அரண்மனையும் கட்ட கட்ட கட்ட, இங்கிட்டு ஒரு பக்கம் என்ன கட்டிக்கிட்டு இருந்தான்? என்ன கட்டிக்கிட்டு இருந்தான்? ஆமாம், கல்யாணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய எத்தனை பேர்? 1000 பேர். 300 மறுமனையாட்டி, 700 மனைவி. ஆதாம் திரையா சொல்லுவாங்க, ஒரு மனைவியை இவன் பார்த்துட்டு அடுத்த அவளை பார்க்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஆமாம், 3 வருஷம் ஆகும்.
அதாங்கிறையா சொல்லுவாங்க. அப்படி அதுவும் யாரை நேசிச்சான்னா அந்நிய ஜாதி. ஸோ அப்போது ஆலயம் கட்டுனா, ஆனால் ப்ரைவேட் லைஃப்பில் தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கட்டுறதுக்கு தவறிட்டான். தனிப்பட்ட ஜீவியத்தை கட்டுறதுக்கு தவறிட்டான். வலிவி போக பண்ணார். அவனுடைய வாழ்க்கையில் பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ஆனால் ப்ரைவேட் லைஃப்பில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாமல் போனது. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் நம்முடைய ஜீவியத்துக்கு மாற்று காரியமாய் மாறாது. இது அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம். ஊழியம் செய்கிறது நல்லது தான், எல்லா காரியங்களும் செய்கிறது நல்லது தான், ஆனால் ஜீவியம் அதற்கு ஏற்றதாக இருக்கணும். இந்த ப்ரைவேட் லைஃப்பை விட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஸோ பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ப்ரைவேட் கமிட்மெண்ட் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. முதல் ஆலயத்தை கட்டினவனும் இப்படி தான் மாறினான். முதல் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினவர்களும் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்றால், தேவன் அநேகம் பேரிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை என்கிற கூட்டத்தோடு பெசலெயேல் அகோலியாப் ஜீவியம் முடிந்து போனது. ஸோ ஆண்டவருக்காக செய்கிறது நல்லது, சபையில் எல்லாம் செய்யலாம் நல்லது, தனிப்பட்ட வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் வேண்டாம். இங்கே வாசிக்கிறோம், அந்நிய ஜாதி, அந்நிய ஜாதியில் பெண்களின் மேல். எனக்கு அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் நம்ம நிறைய தவறுறோம். விசுவாச குடும்பம் இப்போமே தீர்மானம் எடுப்போம். அருமையான ஜனனியை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியும். வந்து ஒரு வாரத்தில் நிற்கிறா, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆர்சி குடும்பம் அலையன்ஸ் பார்க்க வராங்க, என்ன செய்யன்னு தெரில. அப்போ அவர்கிட்டயே சொன்னேன், நம்ம அப்படி செய்யக்கூடாதேம்மா அப்படின்ட்டு. சரி போ, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்ட்டு. எனக்கும் விருப்பம் இல்லைங்கிற ஒரு காரியத்தை அந்த மகள் வந்து 2 மனதாக நின்னா. என்ன செய்யன்னு தெரில, ஏன்னா வயது ஆகிக்கிட்டு இருக்குது. நான் நடந்தது என்ன, அந்த காரியம் நடந்து முடியறதுக்குள்ளே நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகனை அருமையான பிள்ளைக்கு கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை குறித்து நான் சாட்சியாக சொல்ல முடியும். 2 பேர் என்னால் மறக்க முடியாது. ஒன்று சங்கர் பிரதர், 2வது ஜனனி. இவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது சாதாரணமாக எடுக்கல, அழுதுகிட்டே எடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த பிள்ளைங்களுடைய ரட்சிப்பு உண்மையானது. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னா நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றின காலே அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோனத்தான் தாவீதுக்காக வைராக்கியம் பாராட்டினான், அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது கர்த்தரை பூரணமாக பின்பற்றதுனால அவன் நிமித்தம் அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால் நீங்களும் நானும் தேவனுக்காக நிற்க வேண்டிய விதத்தில் நின்னோம்னா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஸோ இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. பெற்றோர் எங்கள் அந்நிய ஜாதியை நேசித்தான், ஐக்கியம் வைத்தான், வலிவி போகிற ஒரு மனிதனாய் மாறிப்போனான். ஸோ ப்ரைவேட் லைஃப், நம்முடைய அந்தரங்க ஜீவியை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம மறைச்சிடலாம், ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும்போது நான் பிரசங்கம் பண்ணினேன், நான் அற்புத அடையாளம் செஞ்சேன், நான் பிசாசை துரத்தினேன் அப்படின்னா ஜனங்களுக்கு தெரியும் உன்னை, ஆனால் எனக்கு உன்னைய தெரியாது. ஆண்டவர் சொல்லிடுவார். ஆண்டன், இயேசு நம்மோட சபை கூட்டத்துக்கு தெரியும், அங்கே இருக்கிற ஒரு 300-400 பேருக்கு உன்னை தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. யாரும் உதவி செய்ய முடியாது, அக்கா ஹெல்ப் பண்ணுங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நித்தியம் ஏமாற்றமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ப்ரைவேட் லைஃப்பை கவனமாக இருங்க. அந்தரங்க வாழ்க்கையில் எதன் மேலே ஆசை, எதன் மேலே ஐக்கியம், எதன் மேலே நேசம். ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவர் விரும்பும் வண்ணமாய் செய்யக்கூடிய கிருபையை தருவாராக. ஆமென். ஊழியமும் செய்யுங்கள், ஜீவியத்தையும் கட்டுங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையையும் கட்டுங்கள். சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தை கட்ட தவறினான். கடைசியாக நான் சொன்னேன், தேவனுடைய பிரமாணங்களை அவன் அறிந்தவன், சொல்லி முடிக்கிறேன். தாவீது இந்த ஆலயத்தை கட்டின உடனே சாலமோன் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் வாக்கினால் உரைத்ததை
தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய பிரமாணங்களை இந்த சாலமோன் நன்றாக அறிந்திருந்தான். தாவீது அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார், நீ ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கணும்னு சொல்லி. நிறைய காரியங்கள் அவனுக்கு வசனங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவன் நல்ல வெளிப்படையாக அநேக காரியங்களில் தவறு பண்ணான். ஒன்று, அந்நிய ஜாதியாரோடு திருமணம். ரெண்டாவது, படை வீரர்கள் குதிரை வீரர்கள் நிறைய சேர்த்தது. மூன்றாவது, பொன்னை ஆஸ்தியை நிறைய சேர்த்தது. இந்த மூன்றுமே நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், செய்யாதன்னு சொன்னது. ஆனால் இதை அவன் நல்லா வேணும்னே தெரிஞ்சு அநேக காரியங்களை அவன் செய்ததை பார்க்குறோம். ஸோ வசனங்களை அறிந்திருந்தான். வசனங்களை அறிந்திருப்பது நல்லது. அதனால தான் இந்த ஆண்டு என்ன செய்கிறோம், இந்த பைபிளை கூகுள் மீட்டில் வாசிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நிறைய வாலிபர்கள் காஸ்ட்லியான மொபைல்லாம் வச்சுருக்கிறீங்க, பைபிள் ரீடிங்க்கு உள்ளே வரமாட்டிக்கிங்க. கேட்டால் அப்பந்தான் வந்தேன் இப்பந்தான் வந்தேன். ஆனால் உன் ஜீவியம் எவ்வளவு பேக்வேர்டாக போய்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கோ. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வர்றதுனால எந்த மேன்மையும் இல்லை. இங்கே வந்து மிகவும் கேடான நிலைமையில் இருக்கிற வாலிபர்களும் இருக்காங்க, நன்றாக இருக்கிற வாலிபர்களும் இருக்கிறாங்க. எந்த வகையில் நிற்க போகிறேங்கிறத இன்னைக்கு தீர்மானிச்சுக்கோ. பைபிள் ரீடிங், வசனத்தை அறிந்திருப்பது நல்லது. ஆனால் வசனமே தெரிய மாட்டேங்கி, எந்த புஸ்தகம் எந்த ஏற்பாடில் இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி. பைபிள் படிங்க. பைபிள் புஸ்தகத்தில் படிங்க. எந்த பட்டணத்துக்கு போனாலும் சரி, எந்த சிட்டிக்கு நீங்கள் போனாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, கோ வித் யுவர் பைபிள், ஹோலி பைபிள். இதுக்கு பேர் என்னது, பரிசுத்த. கையில் இருக்கிற மொபைலுக்கு பேர் ஹோலி மொபைல் கிடையாது. கையில் இருக்கிற டேபுக்கு பேர் ஹோலி டேப் கிடையாது. தயவுசெய்து சபைக்குள்ளெல்லாம் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது, டேப் யூஸ் பண்ணுறது தயவுசெய்து பண்ணாதீங்க. தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன். வெளியே நீங்கள் போனீங்கன்னாலும் இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. எப்படி பைபிளை இதில் பார்க்குறது, அதில் பார்க்குறது. நோட்ஸ் எடுக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க. தப்பு இல்லை. பேனா கொண்டு வர மறந்துருக்கலாம், பேப்பர் கொண்டு வர மறந்துருக்கலாம். நோட்ஸ் தப்பு, தாராளமாக எடுங்க. ஆனால் பைபிள் கொண்டு போங்க, பைபிளை யூஸ் பண்ணுங்கள். சபைக்குள்ளே போய் வேறு மொபைல் அந்த டேபு பைபிளுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. பைபிள் படிங்க. படிக்கிற நல்ல பிள்ளைங்க நிறைய நல்ல கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க. இங்கிலீஷ் பைபிள் படிங்க. வசனத்தை அறிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாட்களில் எவ்வளவு மனப்பாடம் பண்ணுறீங்களோ அது பின்னாட்களுக்கு அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும், பலனாக இருக்கும். ஸோ அதனால் பைபிள் வாசிங்க, பைபிளை நேசித்து வாசிங்க. சாலமோன் வசனத்தெல்லாம் அறிஞ்சிருந்தான். ஆனால் டெலிபரேட்டாக அவன் என்ன செஞ்சான்னா கீழ்ப்படியாமல் போனான். ஸோ வசனத்தை அறிஞ்சிருக்கிறது நல்லது. அதை விட மேன்மையானது என்னதுன்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எவ்வளவு நான் பைபிளை அறிஞ்சிருக்கிறேங்கிறத விட இந்த பைபிளுக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். ஸோ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை அபியாசப்படுத்து. அறிந்த சத்தியங்களை அபியாசப்படுத்துங்க. நல்லா தெரியும் அந்நிய பெண்களோடு கலப்படம் திருமணம் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சான்னா மீறினவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம பார்க்குறவங்க இந்த வேதத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம். ஹல்லேலூயா. இந்த நான் கடந்த வாரத்தில் சொன்னேன்ல, ஈசாக்கு வாழ்ந்த வாழ்க்கை புறஜாதிகளும் பார்த்து கண்டு கொண்டார்கள், இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறுவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஆமாம் சொல்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் நந்தா அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார். இப்போ இருக்காரா என்னன்னு தெரில. நடந்த உண்மை. அந்த நந்தா என்கிற அந்த மனிதர் ஊழியக்காரராய், பாஸ்டர்னு சொன்னேன், பாஸ்டராக மாறுறதுக்கு யாரும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை. யாரும் அவருக்கு தேவனுடைய காரியத்தை சொல்லவில்லை.
அப்போ எப்படி அவர் ஊழியராய் மாறினார்? அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விசுவாச குடும்பம் இருந்தது. அந்த ஊழியர் இந்த சாட்சியை சொல்லும்போது சொன்னார், உண்மையான கிறிஸ்தவர்கள். எப்படி? இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னாரு. உண்மையான, ஆமாம், அந்த வரிசையில் எத்தனை பேர் நிற்போம்? லேலுயா, சத்தம் இல்லை பாருங்க. சரி, உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. நந்தா அந்த சகோதரன் வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்துருக்குறாங்க. இந்த கிறிஸ்தவருடைய வீட்டிலையும் ஆடு மாடு கோழி வளர்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவருக்கு எப்போம்லாம் மட்டன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதோ, அல்லது யாராவது விருந்தாட்கள் வந்துட்டாங்கன்னா இவர் வீட்டில் ஒன்றுமே அடிக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஆடு, பக்கத்து வீட்டில் இருக்கிற கோழியை திருடி என்ன செஞ்சிடுவார். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் நடந்தது. எத்தனை நாட்கள்? நம்மன்னா என்ன செஞ்சிருப்போம்? ஆமாம், தெருவே போர்க்களமாக இருக்கும். அந்த தெருவே உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாரி இருக்கும். சிரிக்கிறோம், இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலையா, எதுவுமே சொல்லலை. திருடி அவங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியும். இது பல நாள் நடந்திருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் அவருக்குள்ள உணர்வு வந்துச்சான், நம்ம இவ்வளவு எடுத்து சாப்பிட்றோன்னு தெரியும். அதுலேயும் என்னென்னா, அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இவர் கோபப்படலை. அவருடைய அன்பு கூடிக்கிட்டே இருந்துதான். அல்லேலூயா. ஆமாம், அந்த கிறிஸ்தவருடைய அன்பு இந்த நந்தா சகோதரர் மேலே கூடிக்கிட்டு தான் இருந்துதான். அப்போது இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவருக்குள்ள ஒரு உணர்வு, இப்படி நாம் அடித்து திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த மனுஷன் நம்மளை கோபப்படலை, நம்மகிட்ட சண்டை போடலை, அப்போ என்ன தான் விசேஷம் கேட்கணுமேன்னு போய் கேட்டாராம். எப்படி ஐயா உங்களால் கோவப்பட முடியாமல் என் மேலே இன்னும் இவ்வளவு அன்பாக இருக்க முடியுங்கும்போது சொன்னாரா, நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இயேசு கல்வாரியில் எப்படிப்பட்ட அன்பை தான் காமிச்சார். அவருக்கு விரோதமாக செயல்பட்டவங்க மேலே அன்பாக இருந்தார். அந்த அன்பை தான் நான் அவங்க மேலே காமிச்சதும் இந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இன்றைக்கு ஊழியராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென். போதனையின்றி இன்றைக்கு வேதத்தை அறிந்தவர்கள் அநேகம், அப்பியாசப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர். நம்முடைய வாழ்க்கை பேசட்டும், நம்முடைய வாழ்க்கை பேசட்டும். தேவனால் மாற்றப்பட்டவர்களை கொண்டு தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தினால் புடமிடப்பட்டவர்கள், தேவ ஆவியை பெற்ற, தேவனுடைய கரத்திற்குள் அடங்கியிருந்து உடைந்து நொறுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பாத்திரங்களை கொண்டு ஆண்டவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதனால் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறதோடு மாத்திரமல்ல, இதை அப்பியாசப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் பெருகட்டும். எனக்கு வசனம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் விட டாக்டர் பட்டம் வாங்கினவன் ஒருத்தன் இருக்கான் வசனத்தில். யார் அவன்? ஆமாம், நம்ம எதிராளி பிசாசு. அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால் வசனத்தை அறிந்திருக்கிறோங்கிறத விட நம்ம என்ன செய்வோம்? வசனத்தை வாழ்வோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், God is working silently. நம்முடைய மத்தியில் ஆண்டவர் அவருடைய கிரியையை நடப்பித்து கொண்டே இருக்கிறார், நடப்பித்து கொண்டே இருக்கிறார். சிலருடைய சாட்சியை கேட்கும்போது என் உள்ளம் அவ்வளவு சந்தோஷப்படுது. அவங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை வாழ்ந்து காமிக்கிறாங்க, வாழ்ந்து காமிக்கிறாங்க. பெரிய வயசானவங்களை சொல்லலை, இளம் வயது பிள்ளைகள். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை சபையின் நடுவே செய்து கொண்டிருக்கிறார். நாம் வேடிக்கை பார்க்கிறவர்களாய் அல்ல, நாமும் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சியாய்
கர்த்தருக்கு எழும்ப நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பார்ட்டேக்கராக இருக்கணும், பார்ட்டேக்கராக இருக்கணும், பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கக்கூடாது, சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஸோ சாலமோனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றிருந்தாலும் அவன் பூரணமாய் பின்பற்றாதவன் என்று முடிந்தது. அவன் ஆலயத்தை கட்டினவன் என்றாலும் தனிப்பட்ட ஜீவியத்தை கட்டாதவனாக முடிந்தது. மூன்றாவது, கர்த்தருடைய பிரமாணங்களை அவன் அறிந்திருந்தாலும் அதை அபியாசப்படுத்துகிற வாழ்க்கை அவனிடத்தில் காணப்படாமல் இருந்தது. ஆகையினால அவனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு பரிதாபமாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.